கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சியோன் வேதாகம கல்லூரியின் ஜபமும் உபவாசமும் என்ற வேத பாடத்திலே இன்றைக்கும் ஜபம் ஒரு அறிமுகம் என்கிற பாடத்துக்கு நேராக நான் கடந்து போக போகிறோம். ஜபம் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? வேண்டுதல், விண்ணப்பம். சில நேரங்களில் மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையாவது சொன்னா நல்லா இருக்கும், அது மனுஷங்கிட்ட சொல்றது. ஆனா அதையும் தாண்டி மனுஷங்க கிட்ட சொல்றதை விட அதற்கு தீர்வு என்று வந்தா நல்லா இருக்கும். அப்படி மனுஷங்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டுதலாகவோ பிரார்த்தனையாகவோ நம்ம சொல்லும் பொழுது அவங்க கேட்க மட்டும்தான் செய்வாங்க, அதற்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனா அதே நேரத்துல தேவனாகிய கர்த்தரிடத்துல நாம் அதை தெரியப்படுத்தும் பொழுது அல்லது ஒரு கடவுளிடத்துல சொல்லும் பொழுது அங்க மனிதனுக்கு ரெண்டு வகையான எண்ணம் இருக்கு. என்ன தெரியுங்களா? நான் என் தேவைய, என் பிரச்சனைய, என் விருப்பத்தை, ஆசையை நான் சொல்லவும் செஞ்சிட்டேன், அதற்கு எனக்கு தீர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. அதற்கு பேர் தான் ஜெபம். குறிப்பாய் தேவனோடு பேசும் எளிய வழி என்று பார்க்கிறோம். ஜெபம் ஒரு மத சடங்கு அல்ல, அது தேவனோடு உள்ள உறவு. நீங்க ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்கு ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லி அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க. அப்போ இந்த ஜெபம் என்பது ஏதோ ஒரு பக்தன் கடவுள் அல்லது ஒரு வேலைக்காரன் எஜமான், ஒரு அடிமை எஜமான் என்று அல்ல, அப்பா மகன் என்கிற உறவிலே இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது தேவனுடைய காதில் நாம் பேசுகிறதற்கு சமமாய் இருக்கிறது. வேதம் என்பது நம் காதில் தேவன் பேசுவதாய் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஜெபன்றது நான் கடவுளுடைய காதுல, ஏசப்பாவுடைய காதுல பேசுறதுதான். ஆனா அதே நேரத்துல வேதம் வாசிக்கிறதோ, பிரசங்கம் கேட்கிறதோ, இப்படிப்பட்ட உபதேசங்கள் கேட்கிறதோ நம்முடைய காதில் தேவன் பேசுவது போல. அது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது மனிதன் தேவனோடு பேசும் ஆத்தும ஐக்கியத்தை காண்பிக்கிறது. வெறும் சொற்களை மாத்திரம் சொல்லி அலப்பிக் கொண்டிருக்கிற காரியத்தை அல்ல, இருதயத்தை திறந்து தேவனோடு கூட. சொல்ல போனா நம்முடைய இருதயம் கனெக்ட் ஆகிற ஒரே ஒரு காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஜெபம் மட்டும்தாங்க. வேதத்துல நிறைய பேருடைய ஜெபத்தை அந்த இருதயம் கனெக்ட் ஆனதுக்கு சொல்லலாம். ஆனால் அன்னாளுடைய ஜெபம் விசேஷமானது. காரணம் என்ன? அவளுடைய உதடுகள் திறக்கல, அவள் ஒரு விதமாய் சத்தமில்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறதை பார்த்து ஊழியக்காரன் கூட என்ன நினைச்சுக்கிட்டா, வெறித்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல அவள் இருதயமோ தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. சோ அப்படின்னா ஜெபம் என்பது ஒரு பிள்ளை தன் அப்பாவிடம் பயப்படாமல், ஒரு போலித்தன்மை இல்லாமல், உள்ளதை உள்ளபடி சந்தோஷமோ கவலையோ கோபமோ கேள்வியோ எல்லாவற்றையும் தேவனிடத்துல சொல்வதாக பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னு சொன்னா அந்த 62:8 என்ன சொல்லுது? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இப்போ ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்தை கடவுளுடைய சமூகத்துல ஊற்றி விடுகிற காரியம். சரி, இவ்வளவு ஜெபத்தை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ஜெபம் வேலை செய்யுமா அல்லது ஜெபம் கிரியை செய்யுமா, ஜெபம் பலிக்குமா அப்படின்னா யாக்கோபு 5:16 சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஜெபம் காற்றை மாற்றாது, ஆனால் ஜெபிக்கிறவனை மாற்றும். ஆகவேதான் சூழ்நிலை மாறாவிட்டாலும் அதை தாங்க தேவையான பலனை இந்த ஜெபம் கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் ஜெபிச்ச காரியம் கிடைக்கல, நடக்கல அப்படின்ன உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம ஜெபிக்கலாமா, தொடர்ந்து நீடிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க.
அப்படி யோசிக்காம நம்ம அந்த ஜெபத்திற்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக, ஜெபத்தின் 4 முக்கிய பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்ன 4 முக்கிய பகுதிகள்? ஆக்ட்ஸ் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே நம்ம இந்த ஆக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆக்ஷன் அல்லது நடவடிக்கைகள், செயல்பாடுகள் என்று சொல்ல முடியும். ஏன் இதை ஆக்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்னா, ஜெபத்துல ஏ ஃபார், சி ஃபார், டி ஃபார், எஸ் ஃபார் அப்படின்னு இருக்கு. உதாரணத்துக்கு ஏ ஃபார் அடோரேஷன், ADORATION, அடோரேஷன், அதாவது ஆராதனை. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் யார் என்று அறிந்து அவரை துதிப்பதுதான் அடோரேஷன். பாருங்க, இந்த பரமண்டலங்களின் ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் அடோரேஷன் இருக்கும். எப்படி? நீங்க அந்த பரமண்டலங்களின் ஜெபம் எங்க இருக்குது? மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 6:9. அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பரமண்டலங்களின் ஜெபத்துல எப்படி சொல்றாரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. The first thing is adoration. அவருடைய நாமத்தை துதித்து உயர்த்துவது. நீங்க எப்பெல்லாம் அவருடைய நாமத்தை துதித்து உயர்த்துறீங்களோ ஜெபத்துக்கு முன்னாடி அதை செய்யணும். மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். ஒன்றும் இல்லை, எடுத்த உடனே நமக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு உதவி, ஒரு பண தேவை, ஒரு பண கஷ்டம் அப்படின்றதுனால ஒருத்தர்கிட்ட போய் நின்றுட்டா வாயை திறந்து கேட்போமா? எடுத்த உடனே எனக்கு இவ்வளவு தேவைப்படுது, எனக்கு இது கஷ்டமா இருக்குது, எனக்கு இந்த கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்போமா? கேட்க மாட்டோம், தயங்குவோம், யோசிப்போம். ஏன்? அவங்க எதனா தப்பா நினைச்சுக்க போறாங்க, சங்கடமாயிட போகுது, நல்லா இருக்காது. அது எப்படி எடுத்தடுப்புல முகத்துல அடிச்சது போல அல்லது எதையுமே சொல்லாம. அப்ப என்ன பண்ணுவோம்? எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, லாஸ்ட் டைம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ஒரு 2-3 வார்த்தை நல்லா புகழ்ந்துட்டு அப்புறம் பேசுவோம். தட் இஸ் கால் அடோரேஷன். அடுத்து பாருங்க, சி கன்ஃபெஷன். கன்ஃபெஷன், CONFESSION, கன்ஃபெஷன், அறிக்கை. எது அறிக்கை? பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டல். பாருங்க, நம்முடைய ஜெபத்திலே முதலாவது அடோரேஷன் இருக்கணும், தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவது. 2வது கன்ஃபெஷன் இருக்கணும். தட் மீன் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிற ஒரு காரியம். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இது மிக பொருத்தமான ஒரு பகுதி வேத வசனமாய் நமக்கு இருக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஏன் இந்த கன்ஃபெஷன்? ஏன் பாருங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கனுடைய ஜெபம் எனக்கு அருவருப்புன்னு கடவுள் சொல்றார். ஒருத்தன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு பாவத்தையும் பண்ணிட்டு அவன் ஏசப்பா கிட்ட போயிட்டு நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்தை ஏசப்பா கேட்பார்னா அது எப்படிங்க? அந்த பாவம் தானே அங்க நடுவில் நிக்குது. அப்ப அங்க வசனம் சொல்றது, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ எதனால ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு நடக்கல, கிடைக்கல? உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே. அப்ப என்ன செய்யணுமா? இந்த ஆக்ட்ஸ் என்ற முறைப்படி முதலாவது அடோரேஷன், கடவுளை மகிமைப்படுத்திட்டோம். 2வது கன்ஃபெஷன், பாவங்களை அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சோ இந்த ஆக்ட்ஸ்ல 2 முடிஞ்சிருச்சு, AC முடிஞ்சிருச்சு, இன்னும் பேலன்ஸ் TS இருக்கு. அந்த T என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங். T ஃபார் தேங்க்ஸ் கிவிங், THANKSGIVING, நன்றி செலுத்துதல், நன்றி அறிவித்தல். பாருங்க, முதலாவது தேவனை மகிமைப்படுத்திட்டு, அடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்துட்டு, 3வது எந்த நிலைக்கு வந்துடணுமா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக
நன்றி செலுத்தணுமா? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் தவறி விடுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எவ்ரிதிங் ஒரு பிரைசிங் இருக்கணும், ஒரு ஸ்தோத்திரம் இருக்கணும். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு எனக்கு நல்லது நடக்கணும், அந்த நல்லது நடக்கிறதுக்கு தானே நான் ஜெபம் பண்றேன், நல்லது நடந்தா தானே ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நல்லது நடக்குதோ இல்லையோ, எது நடந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் கால்ட் தேங்க்ஸ் கிவிங். நீங்க நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், தேங்க்ஸ் கிவிங்னா ஒரு பெரிய காரியம் நடந்துச்சுன்னா, ஒரு மாற்றம் நடந்துருச்சுன்னா, ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றேன், இல்லைன்னா நன்றியை சொல்ல மாட்டேன்னா. ஏன்? அவர் எனக்கு எதுவுமே செய்யல. எல்லாவற்றிலும் கீழே விழுந்துட்டோமா, ஸ்தோத்திர ஆண்டவரே. பர்சு தொலைஞ்சு போச்சா, ஸ்தோத்திர ஆண்டவரே. அடிபட்டுச்சா, ஸ்தோத்திர ஆண்டவரே. வியாதியில படுத்துட்டோமா, ஸ்தோத்திர ஆண்டவரே. என்ன பாஸ்டர் இதுக்கெல்லாமா ஸ்தோத்திரம் சொல்லணும்? ஆமா, பர்சு திருடு போயிடுச்சு, நல்ல வேலை என் உயிருக்கு என்ன ஆகலையே. ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டோம், நல்ல வேலை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. வியாதியில படுத்த, நல்ல வேலை கர்த்தருடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. அப்படி நாம நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். கடைசி அந்த 4வது வார்த்தையை பாருங்க, சப்ளிகேஷன். சப்ளிகேஷன் என்ன? SUPPLICATION, விண்ணப்பம். நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது அல்லது தேவனிடத்தில் கேட்பது. யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். 5, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தானானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நம்ம ஆண்டவர் ஒண்ணு செய்யறாரா, நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். இதுதாங்க அடோரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சப்ளிகேஷன். ACTS. சரி, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துனுடைய அனுபவத்தில் அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய போதனையில் ஜெபத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது, இயேசு கிறிஸ்து ஜெபம்னாலே அவர் என்ன சொல்றார்னா, ரகசியமாய் கேளுங்கள். a personal prayer. God insist, அதாவது ஆண்டவர் எதை நமக்குள்ள சொல்ல விரும்புறார்னா, பர்சனல் பிரேயர், தனிப்பட்ட அந்தரங்க ரகசிய ஜெபம். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இல்ல? அப்போ மாஸ் மீட்டிங்கை பத்தி இயேசுநாதர் சொல்லலையா? இனி வருகிற வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம். இயேசு முதல்ல ஜெபிக்க சொன்ன இயேசு ஜெபித்தாரா? நிறைய பேருக்கு அதான் கேள்வி. இன்னைக்கு யாராவது பார்த்து ஜெபிச்சியான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ ஜெபம் பண்ணியா? நம்ம அப்படி இயேசுபாவை பார்த்து கேட்கவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஜெபத்தையும் பிரிக்கவே முடியாது. ஒன்றி பின்னி பிணைந்திருக்கிற ஒரு ஜீவியம் தான் இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஜீவியம். அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். You need to understand. அவருடைய வாழ்க்கையில பல வகையான ஜெப அனுபவங்கள் இருந்தது. அதை இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு எடுப்பேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை அப்படின்னு ஒரு தனியா தலைப்பில நம்ம பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு பாருங்க, அவர் ரகசியமாய் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் பலனளிப்பார். அடுத்து அதே மத்தேயு 6:7 சொல்றாரு, வீண் வார்த்தை இருக்க வேண்டாம். இது இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பத்தி சொன்னது. சின்ன பிள்ளைங்களை மாறி அல்லது சொன்னதை சொல்லும் கிளி மாறி திரும்ப 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 அதே அழுத்தி சொல்லிக்கிட்டு அதிக வசனிப்பினாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று மத்தேயு 6:7. அப்படி அல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு மணிக்கணக்கா ஜெபிக்க தெரியுது, சரளமா என்னென்ன வார்த்தைகளே சொல்லி, ஆனால் அந்த விஷயத்திலே அவர்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது.
மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, விசுவாசத்தோடு கேட்க சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கேள். மார்க் 11:24 சொல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இங்க நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம கேட்கிறோம், ஆனா அதை கேட்கிறத நம்ம பெற்றுக்கொள்வோமா இல்லையான்ற டவுட்டு நமக்கு நிறைய நேரங்கள் இருப்பதில்லை. சந்தேகத்தோடையே கேட்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பத்தி ரொம்ப மெயினா ஹைலைட்டா சொன்னது இதுதான். ஆனா இன்னும் நிறைய காரியங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு, சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து ஒரு ஓமையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, கற்றுக் கொடுத்திருக்காரு. அதை நான் பின்னாடி வகுப்புகளை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். இப்ப அடுத்து இந்த சப்ஜெக்ட்ல நாம பார்த்தது ஜெபம் ஒரு அறிமுகம் சொல்லியாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஜெபத்தை குறித்த பொன்மொழிகள். ரொம்ப முக்கியமானது இல்லைங்க. வேதம் ஜெபத்தை குறித்த பொன்மொழிகளாய், அல்லது பைபிள்ல பாஸ்டர் இந்த வசனங்கள்லாம் தான் பாஸ்டர் நான் ஜெபிக்கணும் அப்படின்னால என் மைண்ட்ல வந்து நிற்கும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல. அப்படி நான் பைபிள்ல இருக்க ஜெபத்தை குறித்த சில விசேஷித்த பொன்மொழிகளை உங்களுக்கு நான் சொல்றேன். தயவு செய்து எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. நான் உங்களுக்கு ரொம்ப நிதானமா பொறுமையா சொல்லித்தாரேன். நீங்க அதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இட்ஸ் a golden words. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சில பேர் கேட்பாங்க, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணும்? ஜெபிங்கன்னு சொன்னாலே அடுத்தவங்க வாயில வருதுன்னா, எவ்வளவு என்னைக்காவது போன் யூஸ் பண்றது எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கோமா? ஊர் சுத்தி பார்க்கறது எவ்வளவு நேரம் கேட்டிருக்கோமா? தூங்குறது எவ்வளவு நேரம் கேட்டிருக்கிறோமா? இந்த தூங்குறது, இந்த ஊர் சுத்தி பார்க்கறது, அப்புறம் நமக்கு இஷ்டமான விஷயங்களை செய்யறது, இதெல்லாம் எவ்வளவு நேரம் கேட்க மாட்டோம். ஆனா ஜெபம் பண்ணோன்னு மட்டும் எப்படி கேட்போம்? இடைவிடாமல் ஜெபம் பண்றதா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றது? இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்றதுன்றதுக்கு அர்த்தம், அதாவது 24 மணி நேரமும் ஜெபத்திலே இருக்கணும் அப்படின்னு மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை தொடர்ச்சியாய் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருவது, சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம். த கோல்டன் வேர்ட்ஸஸ் அபவுட் பிரேயர், பொன்மொழிகள் வேதத்திலே ஜெபத்தை குறித்து. அடுத்து பிலிப்பியர் 4:6 சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிற இந்த வசனம். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் கவனிங்க. நான் ஜெபம் பண்ணும் போதே என்ன பண்ணக்கூடாதான்? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நாங்க ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தானங்க, ஜபத்துக்கு பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் தானங்க, ஏதாவது ஒண்ணு நடந்தா தானங்க. நடந்தாலும் நடக்கலனாலும் நான் ஜெபம் பண்றது எப்படிதான் பண்ணணும்? கவலைப்படாம 1 2 இல்ல, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? அதான் கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, தேவனுக்கு தெரியப்படுத்தணும். யாக்கோபு 5:16 சற்று நேரத்துக்கு முன்னாடி வாச்சமே, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 5:16. அடுத்து பாருங்க, மத்தேயு 21:22, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இதெல்லாம் பொன்மொழிகள் ஜெபத்தை குறித்து. அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். எரேமியா 33:3 மறக்கவே முடியாத ஒரு வாக்குத்தத்தங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் இல்லைங்க. என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு அப்படின்னா அர்த்தம், ஒரு போன், டெலிபோன் அப்படி வச்சுக்கலாமே. கூப்பிடு, அறிவிப்பேன். அதான் சொல்லுவாங்க நிறைய நேரங்கள்ல, நமக்கு ப்ரேயர் லைன் 24/7 ப்ரேயர் லைன் சில நேரங்களில் நம்ம ஊழியத்தில் கூட போட்டிருப்போம், நிறைய இடங்களில் போட்டிருப்போம். ஆனால் ஃபோன் மட்டும் எடுக்க மாட்டாங்க. எந்த நேரம் கால் பண்ணாலும் ரிங்கு தான் போவோம், பிஸின்னு வரும். அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்குமே லைன் பிஸியாக இல்லாத, நெட்வொர்க் ஃப்ரீயாக இருக்கிற ஒரே ஒரு ப்ரேயர் லைன் தெரியுமா? ஜெரேமியா 33:3. அந்த நம்பர் தாங்க, 333, மறந்துடாதீங்க. 33:3 என்னவா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன பண்ணுவேன்? அறிவிப்பேன். கூப்பிடு,
அறிவிப்பேன். பிரேயர் பிரேயர் பிரேயர். இப்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். தேவ மனிதர்களின் பொன்மொழிகள். தேவ மனிதர்கள் ஜெபத்தை குறித்த ஒரு மேன் ஆஃப் காட்ஸ், தேவனுடைய மனிதர்களா இருந்தவருடைய பொன்மொழிகள். மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்ற ஜெபத்தை பத்தினா, நான் அன்று செய்ய வேண்டிய வேலை அதிகமா இருந்தால் நான் அதிகமாய் ஜெபிப்பேன். என்னுடைய பேர்டன், என்னுடைய ஒர்க் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? என் பிரச்சனை எவ்வளவு பெருசோ என் ஜெபம் அவ்வளவு பெருசா இருக்கும். என் தேவை எவ்வளவு பெருசோ என் ஜெபம் அவ்வளவு பெருசா இருக்கணும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு 5 லட்சம் எதிர்பார்த்தா இது எந்த விதத்துல எங்க நியாயம்? அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு. அடுத்து E.M. பவுன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. E.M. பவுன்ஸ் சொல்றாரு, ஜெபம் இல்லாத ஊழியம் வல்லமை இல்லாத ஊழியம். வித்தவுட் பிரேயர் இன் மினிஸ்ட்ரி, வித்தவுட் பவர் இன் மினிஸ்ட்ரி. ஜெபம் இல்லாத ஊழியம் எப்படிதான் இருக்குமா? அதுல ஒரு கிரியை இருக்காது, ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு வல்லமை இருக்காது, ஒரு மகிமை இருக்காது. வல்லமை இல்லாத ஊழியம். அன்னை தெரசா சொல்றாங்க, ஜெபத்தின் கனி விசுவாசம், விசுவாசத்தின் கனி அன்பு, அன்பின் கனி சேவை. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேங்க. ஜெபத்தின் கனி, ஒருத்தன் ஜெபிக்கிறதுனால உண்டாகிற கனி விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற கனி அன்பு, அந்த அன்பினால் உண்டாகிற கனி சேவை. யார் ஒருவர் கடவுளோடு நெருங்கி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்கிற கனி வரும். யாருடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்கிற கனி வந்திருக்குதோ அவருடைய வாழ்க்கையில அன்பு என்கிற கனி வெளிப்படும். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அன்பு என்கிற கனி வந்திருக்குதோ அவன் ஆட்டோமேட்டிக்கா கடவுளுக்காகவும் மனிதனுக்காகவும் சர்வ உலகத்திற்காகவும் அவன் சேவை செய்வான், சேவை செய்வான். இதுதான் ஜெப வாழ்க்கை அன்னை தெரேசாவுடைய பார்வையில. அடுத்து சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்லி, சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். ஜெபம் என்பது சபையின் இயந்திர அறை, ப்ரொடெக்ஷன் ஏரியா, ப்ரொடக்ஷன் ஏரியா, மேனுஃபேக்சரிங் ஏரியா, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் சொல்லுவாங்கல்ல, மிக முக்கியமான மைய பகுதி. ஜெபம் என்பது சபையின் இயந்திர அறை. கொரி டென் ஹூம், கொரி டென் ஹூம் என்றவர் சொல்றாரு, ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் என் ஜெபத்தை மாற்ற வேண்டும். எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் நான் ஜெபத்தை மாற்ற வேண்டும். ஜெபிக்கிற விதத்தை, ஜெபிக்கிற ஜெப நேரம், சூழல் எல்லாத்தையும் நான் சரி பார்க்கணும். அப்படின்னு அர்த்தம். நான் கரெக்டா தான் ஜெபிக்கிறேன்னா ஏன் ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றலையே? இன்னைக்கு எத்தனை பேர் இதை ஒத்துக்க முடியும்? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாத்தலனா நாம கண்டிப்பா ஜெபத்தை மாத்தியான. பில்லி கிரஹாம் சொல்றாரு, பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் பில்லி கிரஹாம், ஜெபம் நம்மை தேவனிடம் இணைக்கும், ஜெபம் இல்லையேல் இணைப்பு அருந்துவிடும். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கும், ஒரு அன்பின் கயிறு, ஒரு பாண்டிங். டெய்லி ஜெபம் பண்றோமா, அந்த கயிறு நம்மளை இணைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கம்பி, நீ என்ன வேணா நினைச்சீங்க, அந்த வளையம், அந்த ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கு, தேவனோடு இணைச்சுக்கிட்டே இருக்கு. பில்லி கிரஹாம் அதான் சொல்றாரு. அப்படி இல்லையா, ஜெபம் இல்லையா, அந்த இணைப்பு அருந்துவிடும், அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டுடும். ஜான் வெஸ்லி என்கிற ஊழியக்காரர் சொல்றாரு, தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் ஒன்றும் செய்வதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்துக்கு தாங்க ஃபர்ஸ்ட் பதில் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிரேயர், பிரேயருக்கு ஆன்சர். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்காம அவர் ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லி மூத்த பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறித்த பொன்மொழிகளை பார்த்தோம். இதை தாண்டி தமிழ் மொழியிலே காலங்காலமாய் பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் சொன்ன சில ஜெப பொன்மொழிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். முழங்காலில் நிற்கும் மனிதனை யாராலும் வீழ்த்த முடியாது. முழங்காலில் நிற்கும் மனிதனை யாராலும் வீழ்த்த முடியாது. நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு மனுஷன் முழங்கால நின்றுட்டான்னு சொன்னா அவனை ஜெயிக்க ஒருத்தனாலே முடியாது. பிசாசால முடியாது,
சாசின் கூட்டத்தால முடியாது. எந்த எதிரிகள், சத்துருக்கள், மாந்திரீகங்கள், எந்த கிரியைகளும் முழங்காலில் நிற்கிறவனை, ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்கார் சொல்றாரு, முழங்கால்ல நிற்க தெரியாதவன் குதிங்கால்ல நிற்க தகுதியற்றவன். அப்படின்னு அர்த்தம். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து, ஊழியம் இன்னைக்கு எதுல நிக்குது? குதிங்கால், காலூன்றி நிக்கிறோம். பிரசங்கிக்க, வர்ஷிப் பண்ண, ஆலோசனை கொடுக்க, எல்லாத்துக்கும் குதிங்கால்ல நிக்கிறோம். ஆனா அப்படி குதிங்கால்ல நிக்கணும்னா முதல்ல எதுல நின்று இருக்கணுமா? முழங்கால்ல. முழங்கால்ல நிற்க தகுதி இல்லாதவன், முழங்கால்ல நிற்க தெரியாதவன், குதிங்கால்ல நிற்க தகுதியற்றவன். அடுத்து பாருங்க, ஜெபம் காற்றை மாற்றாது, ஆனால் ஜெபம் ஜெபிக்கிறவனை மாற்று. நம்ம டெய்லி ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஜெபம் நம்மளை மாத்துதுங்க, நம்மளை மாத்துது. அது மாத்திரமல்ல, ஜெபம் இல்லாத நாள் ஆசீர்வாதம் இல்லாத நாள். எத்தனை பேர் என்னோட கூட இதை ஆமோதிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? வித்தவுட் பிரேயர் எ டே இட்ஸ் நாட் அ பிளெஸிங் டே. ஒரு ஜெபம் இல்லாத ஒரு நாள் எனக்கு ஆசீர்வாதமான நாள் என்ன பண்ண முடியாது? பிளஸட் டேவா இருக்கவே வாய்ப்பு இல்லை. அப்போ இதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாமா? ஜெபம் இல்லாத நாள் ஆசீர்வாதம் இல்லாத நாள், ஜெபம் இல்லாத நாள் மகிழ்ச்சி இல்லாத நாள், ஜெபம் இல்லாத நாள் சமாதானம் இல்லாத நாள், ஜெபம் இல்லாத நாள் சுகம் இல்லாத நாள், ஜெபம் இல்லாத நாள் விடுதலை இல்லாத நாள். ஜெபம் அவ்வளவு முக்கியம். தேவன் கதவை திறக்கும் வரை ஜெபம் என்ற சாவியால் தட்டிக்கொண்டே திறந்து கொண்டே. தேவன் கதவை திறக்கும் வரை ஜெபம் என்ற சாவி. பாருங்க, பரலோகத்தின் ஆசீர்வாத கதவை திறக்கும் ஒரு சாவிதான் இந்த ஜெபம். இட்ஸ் a prayer, it's like a key to bring all, to open all your blessings. தேவன் நமக்கு ஒரு சாவியை கொடுத்திருக்கிறாரு, பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ஜெபம். அது மாத்திரமல்ல, ஜெபம் பிரச்சனையை தேவனிடம் மாற்றும் பரிமாற்ற மையம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஜெபம் நம்முடைய பிரச்சனையை தேவனிடம் மாற்றுகிற ஒரு பரிமாற்ற மையம், ஒரு டிரான்ஸ்பரிங் சென்டர். பிரேயர் இட்ஸ் a டிரான்ஸ்பரிங் சென்டர். அப்பா, நான் ஜெபிக்கலன்னு சொன்னா அந்த பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கும், மாறாது. பிரச்சனை மாறாது, சூழ்நிலையே மாறாது. ஆனா எப்போ இந்த ஜெபம் தேவனிடத்துல செல்லுகிறதோ என் பிரச்சனையும் கைமாறி விடுகிறது. நான் ஜெபிக்கிறவங்கள பார்த்து சொல்ல விரும்புறேன், நீங்க ஜெபிக்கும் பொழுது அதுவரை உங்கள் பிரச்சனை, உங்கள் கவலை, உங்கள் துக்கம், உங்கள் வேதனை, உங்கள் போராட்டம், உங்கள் உபத்திரவம், உங்கள் பாடுகள் என்று இருந்த அந்த காரியமானது அது முதற்கொண்டு இடம் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சுங்க? இடம் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு. ஆகவே அப்படிப்பட்ட ஜெபமாய், அது மாத்திரமல்ல, ஆத்திர அவசரத்துக்கு செய்யறதுக்கு பேரு ஜெபம் இல்லைங்க. ஆழமாய் உணர்ந்து செய்வதற்கு பேரு ஜெபம். உதட்டிலிருந்து வருவதற்கு பேர் ஜெபம் அல்ல, உள்ளத்திலிருந்து வருவதற்கு பேர் ஜெபம். ஆகவே இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் எந்த அளவு செய்ய போகிறோம், செய்கிறோம் என்பதை குறித்து தான் இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு ஜெபம் ஒரு அறிமுகம் என்ற வகுப்பிலும், ஜெபம் என்றால் என்ன, ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஜெபத்தின் 4 முக்கியமான எழுத்துக்கள் ஆக்ஸ் என்பதை குறித்து பார்த்திருக்கிறோம். அடுத்து ஜெபத்தை குறித்த வேதம் சொல்கிற பொன்மொழிகள் என்ன, இயேசு கிறிஸ்து என்ன ஜெபத்தை குறித்து சொன்னார், பரிசுத்தவான்கள் ஜெபத்தை குறித்து சொன்ன பொன்மொழிகள் என்ன, கூடுதலாய் தமிழ் மொழிகளிலே ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்ட பொன்மொழிகள் என்ன, இவளையெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். பாருங்க, ஜெபத்துல நாம நினைவுல வைக்க வேண்டிய 3 காரியங்கள். இனி வருகிற வகுப்புகள் இதை பிரீஃபா எடுப்பேன், அது சின்ன ஹைலைட்டா சொல்லிடுறேன். ஜெபத்துல நினைவுல வைக்க வேண்டிய காரியம் விசுவாசம். நம்பர் 1, விசுவாசம். தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுப்பார் என்று நம்பணும். அவர் என் ஜெபத்தை கேட்பார். அந்த நம்பிக்கை இல்லாம, அந்த விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறது வேஸ்ட், ஜெபம் வேஸ்ட். ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஒரு சகோதரி தான் சபைக்கு போறதுக்கு வழியில தடையா ஒரு பெரிய மலை இருந்துதான். அந்த மாதிரி என்ன பண்ணாங்களாம், சபையில பிரசங்க கேட்டு வந்திருக்காங்க.
மலையே பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது என்ன ஆயிடுமா? தள்ளுண்டு போயிரும் சொல்லிட்டு அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்து ஜெபிக்கிறாங்க. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஜெபம் பண்ணியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில கிளம்பி போனோம். வெளியில அந்த மலை இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்துல மலை அப்பாலப்போன்னு சொல்லியாச்சு. மறுநாள் காலையில ஆயத்தமாக ஏஞ்சி வந்து நின்னா அந்த மலை அங்கேயே தான் போல. இந்த அம்மா சொல்லுது, எனக்கு அப்பயே தெரியும் இந்த மலைலாம் போவாது. எதுங்க ஜெபம்? விசுவாசத்தையே காணுமெங்க. நம்பிக்கையுடன் அவரின் ஜெபத்தை கேட்கிறவர் அவரின் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம், தேவ சித்தம். சில பேர் ஜெபித்தனால எல்லாம் வாங்கிக்கலாம், ஜெபிச்சா எல்லாம் நடந்துரும் உடனே இது தேவ சித்தமா இல்லையான்னு பாக்குறத விட தேவ சித்தம் இல்லாத காரியத்துக்கு தான் அதிகமா போராடி ஜெபிக்கிறது. தனி ஜெபம், ஸ்பெஷல் ஜெபம், பாஸ்டிங் ஜெபம், நைட்டு ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், சங்கிலி ஜெபம், கூடி ஜெபம், குடும்ப ஜெபம், எழுதி கொடுத்து ஜெபம், பரிந்துரை ஜெபம், எத்தனை ஜெபம் இருக்கு, திறப்பின் ஜெபம், மன்றாட்டு ஜெபம். இத்தனை ஜெபம் பண்றோமே, அது தேவ சித்தமானு கேட்டோமா? தேவ சித்தத்தின்படி அதுல பார்க்கிறோமா? நம்முடைய விருப்பம் அல்ல, தேவ சித்தம் நடக்கட்டும் என்று இருக்க வேண்டும். அது ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய இரண்டாவது. ஒன்று விசுவாசம், இரண்டாவது தேவ சித்தம், மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒண்ணு பொறுமை. என்னதுங்க? பொறுமை, பேஷன். ஒரு பொறுமை இருக்கணும் ஜெபத்தை குறித்து. சில நேரங்கள்ல பதில் உடனே வரும், சில நேரங்களில் தாமதமா வரும், சில நேரங்களில் இல்லைன்றதே பதில் வரும். என்ன செய்ய போறோம்? போய் இதுக்கு தானே ஜெபிக்கிறதே இல்லை. நான் ஏன் தான் ஜெபிச்சனோ, நான் ஏன் தான் ஜெபிக்க உக்காந்தனோ, எனக்கெல்லாம் ஜெபத்துக்கும் தூரம், நான்லாம் ஜெபிக்கவே மாட்டேன், நான் ஜெபம் பண்ணா நடக்கவா போகுது, கிடைக்காது, காத்திருக்கிறது இல்லை. பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் நடக்கணும்னா அரசு அலுவலகங்கள்ல காத்திருக்கிறோம், வாகனத்தை ட்ரெயின் பிடிக்க ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்கிறோம், ஃப்ளைட் பிடிக்க ஏர்போர்ட்ல காத்திருக்கிறோம், ஒரு பொருள் வாங்க ரேஷனுக்காக ரேஷன் கடையில காத்திருக்கிறோம், வங்கி அலுவலகத்துல காத்திருக்கிறோம், வரிசையில காத்திருக்கிறோம். ஒரு மனிதனாய் நமக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் காத்திருக்க ஒரு பொறுமை எல்லா இடத்துல இருக்கு. ஆனால் சபையிலே, தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க நம்மளால முடியல. ஒரு பொறுமை இல்லை. நீங்கள் ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்களை சொல்லியிருக்கேன்: விசுவாசம், தேவ சித்தம், பொறுமை. தயவு செய்து அவைகளை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துங்க. இது 3 ரொம்ப 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 முக்கியம். அப்படி நாம் ஜெபத்தில் மிக கவனிப்புடன் இவைகளை நான் கேட்கிறவர், நான் ஜெபிக்கிற யாரிடத்துல ஜெபிக்கிறனோ என் இயேசு என் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் கொடுப்பார். நான் என் விருப்பத்தை அல்ல, நான் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிறேன். கடைசியாய் என் ஜெபம் தாமதித்தாலும், தடைபட்டாலும், தள்ளி போனாலும் நிச்சயம் பொறுமையோடு காத்திருப்பேன், எனக்கு பதில் வரும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. இன்றைக்கு எடுத்த பாடம், வேத பாடம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பகுதிகள் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். நம் இஷ்டத்திற்கு செய்வது ஜெபம் அல்ல, தேவ சித்தத்திற்கு செய்வது ஜெபம். ஆகவே இன்றைக்கு ஜெபத்தை குறித்த அறிமுகமும், ஜெபம் என்றால் என்ன, ஜெபத்தை குறித்த பொன்மொழிகள், பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள், ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய காரியங்களை தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து இவைகளை குறிப்பெடுத்து நீங்கள் கவனித்து வாருங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு வகுப்பிலே நாம் அடுத்தது ஜெபத்தை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்க நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த ஜெபமும் உபவாசமும் என்கிற வேத பாடத்திலே ஜெபத்தை குறித்து, ஜெபத்தின் அறிமுகத்தை குறித்து, ஜெபம் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும், ஜெபத்தின் பொன்மொழிகளை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வகுப்பில் பங்கெடுத்தவர்கள், குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே இந்த வகுப்பை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெப வாழ்க்கை மெருகூறட்டும். தடைபட்டு போன, நின்று போன ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாய் செயல்படட்டும். சோர்ந்து போன, மங்கி இருக்கிற ஜெப வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கட்டும். ஜெபம் என் காரியத்தை அல்ல, சூழ்நிலை அல்ல, மற்றற்றை அல்ல, என்னை முதலாவது மாற்ற வேண்டும் என்கிற வைராக்கியத்தை ஜனங்களுக்குள்ள கொடுங்கப்பா. ஜெபம் என்பது ஏதோ கடமைக்கு நேரத்திற்கு ஒதுக்கி நான் ஜெபிச்சே ஆகணுன்ற தலையெழுத்துக்கு செய்வதல்ல. ஜெபம் தேவனோடு பேசுகிற
உரையாடுகிற, வாழ்கிற, இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் என்பதை காண்பிக்க செய்யும். உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசிரியராய் இருந்து கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி. இது அநேகருக்கு பயன் தரும் வரையில், அநேகர் கேட்டு பயன்பெறுகிற வகையில ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.